என்ன அருண், எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? தீர்ப்பு எப்படி வரும்னு கவலைப்படுறீங்களா? என்ன பார்த்தா கவலைப்படுற மாதிரியா தெரியுது? இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். சொல்ல போனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நேத்து தான் நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன். ஏன்னு தெரியுமா? நான் வெளியே வந்துடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. என் மேல தப்பு இல்லைங்கிறதால மட்டும் நான் அதை சொல்லல ரஞ்சிதா. எனக்காக நீ எவ்வளவு போராடி இருக்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தான் தெரியும் ரஞ்சிதா. அந்த போராட்டம் நிச்சயமா ஜெயிக்கும் ரஞ்சிதா. உங்க நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் அருண். உங்க மேல பழி விழ காரணமா இருந்தவனையும் கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். தீர்ப்பு நாள் வரத்துக்குள்ள அவனை புடிச்சு கோர்ட்டு முன்னால நான் நிறுத்துவேன். உண்மையான கொலைகாரனை அடையாளம் காட்டிட்டா நீங்க விடுதலை ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. தேங்க்ஸ் ரஞ்சிதா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். என்ன அருண் இது? உங்க ஒய்ஃபா நான் செய்ய வேண்டிய கடமையை மட்டும்தானே செஞ்சிருக்கேன். இல்ல ரஞ்சிதா, நீ செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. உனக்கு இருக்கிற பிரச்சனை, நெருக்கடி எல்லாத்தையும் மீறி எனக்காக நீ அலைஞ்சிருக்க. அதோட வேல்யூ என்னன்னு என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ சான்ஸ் கிடைச்சோம் நீதான் என் ஒய்ஃப்னு என் வீட்டுல நான் சொல்லவே இல்லை. என் பொண்டாட்டிங்கிற உரிமையோட எதுவுமே உன்னால செய்யவே முடியாது. வெளிப்படையா உன்னால எனக்காக போராட முடியாது. கொஞ்சம் அதிகமா நீ இன்ட்ரெஸ்ட் காட்டினாலும் நீ யார் இதெல்லாம் செய்யறதுக்குன்னு உன் மேல ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நீ எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பன்னு எனக்கு தெரியும் ரஞ்சிதா. மத்த எல்லாரையும் விட எனக்காக நீ என்ன செஞ்சாலும் வித்யா உன்னை கேள்வி மேல கேள்வி கேட்டு கண்டிப்பா உன்னை நோகடிச்சிருப்பா. உன் மேல அவ கோவப்பட்டு கத்திருப்பா. ரொம்ப கேவலமா அவ உன்னை பேசிருப்பா. அது எல்லாத்தையுமே மீறி நீ எனக்காக ஒரு பெரிய வக்கீல புடிச்சு அவருக்கு ஃபீஸும் கொடுத்து இவ்ளோ தூரம் கொண்டு வந்திருக்க. உன் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இந்த டென்ஷன்லாம் தாங்க முடியாம கண்டிப்பா விட்டுட்டு ஓடி இருப்பாங்க, இல்லனா விலகி நின்னு இருப்பாங்க. ஆனா நீ எல்லா பிரஷரையும் தாங்கிக்கிட்டு எனக்காக நீ செஞ்சிருக்க. உனக்கு தேங்க்ஸ்னு வெறும் வார்த்தைய சொன்னா போதாது ரஞ்சிதா. நான் நிரபராதின்னு தீர்ப்பு கிடைச்சதும், நான் கோர்ட்டை விட்டு வெளியே வந்ததுமே நான் செய்ய போற காரியம் என்ன தெரியுமா? உன் கைய பிடிச்சு நேரா அம்மா முன்னால கொண்டு போய் நிறுத்தி இவதான் என் ஒய்ஃப்னு உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன் ரஞ்சிதா. நீ எனக்காகப்பட்ட கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் நான் இதை உனக்கு செய்யறதா நியாயமா இருக்கும். இப்போ நான் அதை செய்யலன்னு வை, நான் மனுஷனே கிடையாது ரஞ்சிதா. ஏன் இப்படி எல்லாம் பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஒவ்வொரு தடவையும் இவன் இதே மாதிரி வார்த்தை கொடுத்து கொடுத்து இவனால நிறைவேற்றவே முடியல, அதானே? ஆனா இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது ரஞ்சிதா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, தீர்ப்பு வர நாள்ல நம்ம பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகும்போது என் ஒய்ஃபா தான் என் கூட வருவ. இது சத்தியமா நடக்கும் ரஞ்சிதா, நீ என்ன நம்பு.